அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து நம்ம வெளியே கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். எங்கன்னா என்னோடய வாட்சுமே ரிப்பேர் ஆகிடுச்சு. ரிப்பேர் மீன்ஸ் அது கட் ஆகிடுச்சு. அது ரெடி பண்ண கொடுக்கணும். அண்ட் ஃபுட்வேரு, ட்ரெஸ்ஸு வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். பர்த்டே நாளைக்கு. இன்றைக்கி தான் நான் போய் ட்ரெஸ்ஸே வாங்க போகிறேன். ஸோ ட்ரெஸ் அண்ட் செப்பல் எல்லாம் வாங்கலான்னு கிளம்பிட்டேன். அண்ணா நகரில் இருக்க வெஸ்ட் சைட்லாம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். போக போக எங்கே போகிறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்ச் வந்து ரெடி பண்ண கொடுத்துடலாம். வாட்ச் ரெடி பண்ண கொடுத்துட்டு அவங்க வாட்ச் ரெடி பண்ண கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வாட்ச் ரெடி பண்ண கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பிளான் சொல்லி பார்க்கலாம். சப்போஸ் அவங்க டக்குன்னு 5 minutes ஒர்க் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். சொல்லியிருந்தேன் இல்லையா, வெஸ்ட் சைடு தான் பிளான் பண்ணியிருக்கேன். போயிட்டு செட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்துட்டு செட் ஆச்சுன்னா கட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு வாட்ச் கடைக்கு வந்திருக்கோம். கொடுத்து பார்க்கலாம் ரெடி பண்ண முடியும் சொல்கிறாங்களான்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு கேட்டுட்டு சொல்கிறேன். ஆக்சுவலி இதோட பின் வந்து மிஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு பின் எனக்கு கிடச்சிது. பட் அது இந்த செயின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ராப்போட பின்னா. இது வந்து ஸ்க்ரூ டைப் பின் அப்படி இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைப் பின்னு இங்கே வருமா. பட் அதுதான் ஆக்சுவலி மெயினாக. நான் அதுவே மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அது கிடைக்கணுன்னா நம்ம மைக்கேல் கார்ஸோடைய சர்வீஸ் சென்டர் தான் போய் காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இன்னொரு நியர்பை ஷாப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிடச்சிதுன்னா போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, மைக்கேல் கார்ஸ் அகைன் போகணுன்னா நம்ம அதுக்காகவே நமக்கு செப்பரேட் பில் போட்டுருவாங்க. இங்கேனா நம்ம லோக்கல்லையே முடிச்சிடலான்னு பார்த்தேன். அது செட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. அநியாயமாக இப்படி கீழே விழுந்து இப்படி ஆயிடுச்சு. பார்க்கலாம் அந்த கடையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. மனவேதனையாக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கோயம்பேடு வந்துட்டோம். கோயம்பேட்லேருந்து நம்ம வெஸ்ட் சைட் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா. வெஸ்ட் சைடுக்கு நம்ம வியா மால் போகலாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நமக்கு வெஸ்ட் சைடில் எதுவும் செட் ஆகலைனாலும் நம்ம லைஃப் ஸ்டைல் மேக்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு, விஆர் மால் வந்துடுச்சு. போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து வந்துட்டோம், வியா மால் வந்துட்டோம். இப்போ வந்து இங்கே ஃபுல்லாகவே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வியா மால் வந்துட்டோம். நம்ம வியா மால் வந்துட்டோம். பார்க்கிங் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க வியா மாலில். உள்ளே போயிட்டுருக்கோம். அந்த சைடில் வந்து உள்ள அனுப்புகிறாங்க. பார்க் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக வந்து உள்ளே என்ன பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எங்கே போகிறேன்னு ஐடியாவே இல்லை. ஏன்னா இது விஆர் மால். நம்மளுக்கு ஒரு ஷாப் இருந்தாலும் நம்ம சுற்றி பார்ப்போம். இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஜாலி தான். போய் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்க் பண்ணிட்டோம். நம்ம வந்து போகலாம். போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஸோ தட் பார்க்கலாம். இப்போ வந்து பார்க் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு என்ன ஷாப் இருக்குன்னு தெரியல. நம்ம கரெக்டாக வெஸ்ட் சைட் கிட்ட தான் பார்க் பண்ணியிருக்கோம். நமக்கு டைரெக்டாகவே வெஸ்ட் சைட் தான் இருக்குது. இதுதான் வெஸ்ட் சைட். நான் வந்து வெஸ்ட் சைட்லேருந்து வெளியே வந்துட்டேன். எனக்கு வெஸ்ட் சைடில் வந்து அவ்வளோவா செட் ஆகலை. ஒன்று தான் பிடிச்சது. பட் அது வந்து அதுவே 2.5 கிட்டக்கு இருக்குது.
5 அது வர்த்தானா இல்லை. வந்து லைஃப் ஸ்டைல் போகலாம். லைஃப் ஸ்டைல் தான் வந்திருக்கேன். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிறதுக்கு எவ்வளோ தேட வேண்டியதாக இருக்குது. போகலாம், லைஃப் ஸ்டைல் போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டேன், லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறேன். சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் வந்து பேண்டீஸ் எடுத்திருக்கேன். பேண்டீஸ் வந்து ஜிஞ்சர் பிராண்டில் வந்து இங்கே ஆஃபர் இருக்குது. 100 rupees ஈச்சு. ஒரு 3 பேண்டீஸ் எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்குது குவாலிட்டி. பேண்ட்லூஸ்லாம் நமக்கு செட் ஆச்சு. நம்ம இப்போ வாங்கிடுவோம். நெக்ஸ்ட்டு வெளியே போயிட்டு வேறு ஏதாவது பார்த்துட்டு கிளம்பலாம். இப்போ வந்து நம்ம ஷாப் எல்லாம் பண்ணியாச்சு. எல்லா ஷாப்பிங்கும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நமக்கு வெளியே போயிட்டு ஏதாவது சாப்பிட்லாம். இங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ பட்ஜெட் இல்லை. நம்ம வந்து வெளியே போயிட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்டு ஆக்சுவலி நான் 2 ட்ரெஸ் எடுத்துருந்தேன். அது ட்ரெஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் காட்டிக்க மாட்டேன். நான் பில் போடுறப்ப வந்து அது 1000 rupees 999. ஓகேவா? அது 999 வந்து பில் போடுறப்ப 599. அந்த அதில் ஆக்சுவலி அது ஆஃபர் ப்ரைஸ் தான் 999. ஆஃபர் ப்ரைஸ்லேருந்தே நமக்கு பில் போடுறப்ப அதை ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ வந்து மேம் இது 599 அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அது ஒரு 400 பேலன்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸு 699 தான். அது வேறு எதுவும் இல்லை. இது 2ம் வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம். இப்போ வந்து டேரெக்டாக நம்ம கார் பார்க்கிங் போயிடலாம். பார்க்கிங் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் அங்கேருந்து. இப்போ வாட்ச் ரெடி பண்ண கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இங்கே ஒருத்தவங்க ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை கொடுத்துட்டு தான் நம்ம போயிருந்தோம். ஸோ நம்ம அந்த வாட்சும் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 1/2 hour சொன்னாங்க. 2 hours ஆகிடுச்சு. நம்ம போயிட்டு அந்த வாட்சும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு டீ ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்ம கிளம்பிடலாம். அண்ட் எங்கள் மம்மி என்ன சொன்னாங்கன்னா, வரப்போ வந்து நீ கேக் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு. என்னோட பர்த்டேக்கு நானே கேக் வாங்குறது கொஞ்சம் ஆடாக இருக்குது. சரி, ஓகே, நமக்கு பண்ணுறதுக்கு சிஸ்டர் பிரதர் யாருமே இப்போ நியர்பை இல்லை. ஸோ நம்மளே பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். மம்மி டேடிலாம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஸோ தட் நம்ம வந்து நம்மளே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம். அப்படியே போகிற வழியில் வந்து எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி கேக் வாங்கிக்கலாம். சிரிப்பாக வருதுங்க எனக்கு நானே கேக் வாங்குறது. ஓகே, வாங்கிக்கலாம். என் பர்த்டேக்கு நானே கேக் வாங்குறேன். இங்கே வந்து நாங்கள் பீஸா வாங்கியிருந்தோம். buy one get one அப்படின்னு சொன்னாங்க. ஆவரேஜாக இருக்கு, நல்லாவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் கேக் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட நம்ம இந்த ப்ளாகை எண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கான்டென்ட்ஸ்லாம் பிடிக்கும்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய். அல்லாஹ் ஹாஃபிஸ்.